அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும், நலத்தோடும், ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர்கள் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஒருவரும் தொடராதிருந்தோம். துன்மார்க்கம் பாவம் செஞ்சுட்டு, அக்கிரமம் செஞ்சுட்டு, எதாவது திருடிட்டு, எதாவது வழிப்பறி செஞ்சுட்டு, ஒரு குற்றங்கள் நிறையா ஏதாவது ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு ரோட்டில் நடந்து போகும்போதோ, இல்லை மற்ற இடத்துல இருக்கும்போதோ, இல்லை படுத்திருக்கும் போதோ, எங்கேயாவது உட்காந்துருக்கும் போதோ யாராவது வந்தாங்கன்னா ஒரு பயம் வரும். அப்படியே பின்னாடி வரும்போது அந்த பயம் இருக்கும். ஆனாலும் ஒருத்தர் கூட என்ன பண்ணல, அவரை பின் தொடரலை. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கம் ஓடி போகிறான். அப்போ பின்னாடி கூட அவங்க போல பாருங்க, வெட்டிட்டு தான் போவாங்க. ஆனாலும் அப்படி தொடராமல் இருந்து கூட துன்மார்க்கம் என்ன பண்ணுறான், உட்காந்தா பயம், ஏஞ்சா பயம், பேசுனா பயம், படுத்தா பயம், சாப்பிட்டா பயம், இப்படி எல்லாத்துலேயும் பயத்தோடு தான் இருப்பாங்க. ஆனாலும் எந்த ஒரு குற்றமும், எந்த ஒரு பாவமோ, அக்கிரமோ, அநியாயமோ, பிறருக்கு கெடுதல் எதுவுமே செய்யாமல் நீதிமான்கள் அப்படி இருந்தால் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா வழியில் மடியில் கணமில்லை, வழியில் பயமில்லை. அதனால நீதிமான்களாக இருக்கிறவங்க எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாமல் இருக்கிறதுனால அவங்க நீதிமான்கள். அப்போ சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கலாம். போலீஸை குறித்த பயம் இல்லை, நீதித்துறை குறித்த பயம் இல்லை, மற்ற முதலாளி குறித்த பயம் இல்லை, அதிகாரி குறித்த பயம் இல்லை, யாருக்கும் பயம் இருக்காது பாருங்கள். ஏன்னா எந்த குற்றமும் செய்யலை. நம்ம எப்போதும் என்ன பண்ணுறோம், யதார்த்தமாக இருக்கிறோம். நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம், நம்ம சமாதானத்தோடு கூட இருக்கணும், சந்தோஷத்தோடு கூட இருக்கணும். அதனால் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களிடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை, குற்றமும் இல்லை, குற்றத்திற்கான பின்னணியும் இல்லை. ஆனால் துன்மார்க்கன் ஏன் ஓடி போகிறான்னா, அவன் எப்போதும் பாவம் செய்கிறான். அதனால் நம்ம எப்போதும் தைரியமாக இருக்கணும், சிங்கத்தை போல் இருக்கணும் அப்படின்னா, குற்றம் இல்லாமல் நீதிமானாய் வாழ்கிற பொழுது சிங்கம் போல் தைரியமாக இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா.